நம்ம பொருள் வாங்கக்கூடிய ஒரு முறை அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, இன்னைக்கு பொதுவா என்ன பண்றோம், நம்ம வீட்டு பக்கத்துல வந்து ஒரு 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 கடையில போய் நம்ம பொருள் வாங்குறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த பொருளை வந்து நம்ம யார் அப்படின்னு விளம்பரங்கள். இன்னைக்கு நம்ம டிவி ஆன் பண்ணோம் அப்படின்னா விளம்பரங்கள். அவ்வளோ விளம்பரங்கள் வருது. எல்லாமே அவங்க ப்ராடக்ட்ஸ் தான் பெஸ்ட் ப்ராடக்ட் அளவுக்கு இன்னைக்கு விளம்பரத்துறாங்க. அப்ப நம்ம மைண்ட வந்து கம்ப்ளீட்டா என்ன பண்றாங்க, டியூன் பண்றாங்க. ஸோ அந்த டியூனிங் எதுக்காக அப்படின்னா, அவங்க ப்ராடக்ட் நம்ம போய் வாங்கணும் அப்படின்னு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நம்ம ஒரு கடைக்கு போய் ஒரு ப்ராடக்ட் வாங்குறோம். அந்த ப்ராடக்ட் வந்து நம்ம பேர் சொல்லி வாங்குறோமா, இல்ல வந்து எனக்கு அந்த கலர்ல இருக்கிறது கொடுங்க, இல்ல இந்த கலர்ல இருக்கிறது கொடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம வாங்குறோமா? டெஃபினட்டா நம்ம பிராண்ட பேர் சொல்லி வாங்குறோம். அந்த அளவுக்கு மூளை சலவை அப்படிங்கிறது தான் இந்த அட்வர்டைஸ்மெண்ட்ஸ். ஸோ அட்வர்டைஸ்மெண்ட்ஸ்ல வரக்கூடிய நபர்கள் இவங்களுமே அந்த பொருட்களை யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா டெஃபினட்டா இல்ல. அவங்க இன்னும் காஸ்ட்லியா இருக்கக்கூடிய பொருட்கள் அவங்க வாங்குவாங்க. அப்ப நம்மள முட்டாளாக்குறதுக்காக இந்த விளம்பரங்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கு. அண்ட் மோர் ஓவர் இந்த பொருட்களோட விலையில இந்த விளம்பரத்துக்கு உண்டான காஸ்டும் அங்க அடக்கம். ஏன்னா ஒரு 10 செகண்ட் ஒரு விளம்பரம் எடுக்கணும் அப்படின்னாலே இன்னைக்கு பல கோடிகள் போட்டாகும். இந்த கோடிகள்லாம் யார்கிட்ட சம்பாதிப்பாங்கிறது முதல்ல யோசிச்சு பாருங்க. ரெண்டாவது விஷயம், இன்னைக்கு ஒரு பொருள் நமக்கு கிடைக்குதுன்னு வச்சுங்களேன். இந்த பொருள் பல கைகள் மாறிதான் இன்னைக்கு நம்ம கைக்கு வருது. ஒரு கம்பெனி, ஒரு தயாரிப்பாளர் இந்த பொருளை வந்து தயாரிக்கிறார். இப்போ ஒரு ஆல் இண்டியா ப்ராடக்டா இருக்குன்னு வச்சுங்க. இப்போ ஆல் இண்டியாக்கே வந்து ஒரு முக்கியமான ஒரு C&F அப்படிங்கிற ஒரு நிறுவனம் இருக்கும். இந்த C&Fல இருந்து இப்போ நார்த், ஈஸ்ட், வெஸ்ட், சவுத்னு சொல்லிட்டு ஒரு ஒரு ஜோன்ல வந்து ஒரு ஆள் இருப்பாங்க. இப்போ அந்த அவங்களுக்கு இது சப்ளை போகும். இப்போ அந்த ஒரு ஒரு ஜோன்ல இருக்கக்கூடிய ஆட்கள் ஒரு ஒரு ஸ்டேட்ல இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஒரு பெரிய ஹோல்சேல் ஷாப்க்கு அந்த மாதிரி அவங்க ப்ராடக்ட் அனுப்புறாங்க. அங்கிருந்து அந்த ப்ராடக்ட் என்ன ஆகுது, திரும்ப ரீட்டைலுக்கு வருது. ரீட்டைல் வரும்போது நம்ம வீட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய கடைகளுக்கு இந்த பொருட்கள் நமக்கு கிடைக்குது. இப்போ நல்லா யோசிச்சு பாருங்க, ஒரு தயாரிப்பாளர் இந்த பொருளை தயாரிச்சு இவ்வளோ சேனல்ஸை தாண்டி தான் நம்ம வீட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய கடைக்கு வந்து சேருது. அப்ப இது நடுவில் இருக்கக்கூடிய இத்தனை பேரும் அவங்க சமூக சேவை பண்ண வந்தவங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா டெஃபினட்டா இல்ல. அப்ப ஒவ்வொருத்தரும் இந்த இடத்துல அவங்க பணம் சம்பாதிக்கணும். அவங்களுக்கு அந்த கமிஷன்ஸ் அப்படிங்கிறது வேணும். இப்ப கவர்மெண்ட் எல்லா பொருட்களும் என்ன பண்ணிருக்காங்க, ஒரு மேக்ஸிமம் ரீட்டைல் பிரைஸ் MRP அப்படின்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. இந்த MRP-யை தாண்டி இப்ப யாரும் ப்ராடக்டை வந்து விற்க முடியாது. அப்ப இந்த MRP-க்குள்ள அந்த பொருளை வந்து விற்கணும். அது மட்டும் இல்லாமல் இத்தனை சேனல்ஸை தாண்டி வரணும், விளம்பரங்கள் இருக்கு. அப்ப இவ்வளவும் தாண்டி இந்த பொருட்கள் நம்ம கைக்கு வருது அப்படின்னா இந்த பொருட்களோட விலை எந்த அளவுக்கு நீ கூடி இருக்குங்கிறத நம்ம யோசிச்சு பார்க்கணும். ஒரு தயாரிப்பாளர் அவருக்கு வந்து ப்ராஃபிட் வேணுமே வேணாங்களா? டெஃபினட்டா அவருக்கு ப்ராஃபிட் வேணும். அப்போ ஒரு தயாரிப்பாளர் அவருக்கு ப்ராஃபிட் வேணும்னா அந்த ப்ராஃபிட்டை வச்சு மீதி அவர் கையில் இருக்கக்கூடிய பங்கு என்னன்னு குறைவான பங்கு தான் அவர்கிட்ட இருக்கு. இந்த குறைவான ஒரு பங்கு தான் என்ன பண்றாரு, இன்வெஸ்ட்மெண்ட்ல போடுறாரு. அப்ப குறைவான பங்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்ல போடும்போது ஒரு தரம் இல்லாத பொருளை விளம்பரங்கள் மூலமாக அதுதான் தரமான பொருள் அப்படின்னு நமக்கு காமிச்சு அந்த பொருளை வந்து நம்மள வாங்க வைக்கிறாங்க. இப்படிதான் இன்னி வரைக்கும் நம்ம பொருள் வந்து வாங்கிட்டு இருக்கோம். அப்ப வெஸ்டீஜ் இந்த சிஸ்டம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த டைரக்ட் செல்லிங் சொல்றோம். இந்த டைரக்ட் செல்லிங் அப்படின்னா என்ன, நேரடி விற்பனை முறை. அதாவது ஒரு பொருளை ஒரு தயாரிப்பாளர் தயாரிக்கிறாருன்னா அவர் டைரக்டா இந்த பொருளை வந்து மார்க்கெட்டுக்கு கொண்டு வர்றாரு. அப்போ ஒரு தயாரிப்பாளருக்கு டைரக்டா அந்த பொருளை வந்து நம்ம வாங்குறோம். ஏன்னா இந்த வெஸ்டீஜோட பொருட்கள் அப்படின்னு பொறுத்த வரைக்கும் இது எல்லா கடைகள்லையுமே கிடைக்கக்கூடிய பொருட்கள் இல்லை. இன்னைக்கு இந்தியா முழுக்க வெஸ்டீஜ் 2500 கான்டாக்ட் பாயிண்ட்ஸ், அதாவது ப்ராடக்டை விற்கக்கூடிய நிறுவனங்கள் இருக்கு. இது எல்லாமே யாருன்னு கேட்டீங்கன்னா எல்லாமே வெஸ்டீஜ் தான். அப்போ ஒரு கம்பெனி பொருளை தயாரிச்சு டைரக்டாக அவங்களோட அவுட்லெட்ஸ் மூலமா தான் இந்த பொருளை வந்து விற்கிறாங்க. ரைட். இப்போ வெஸ்டீஜ்ல அதே போல அந்த MRP சிஸ்டம் உண்டு. அப்ப இந்த MRP சிஸ்டம் ஒரு பொருளுக்கு தான் MRP அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த MRP ரேட்டுக்குள்ள இப்ப என்ன அடக்கம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப நம்ம பார்த்தோம் அந்த விளம்பரங்கள், அதே போல பல சேனல்ஸ் கை மாறி வருது அப்படிங்கிறத பார்த்தோம் இல்லைங்களா? சோ அது எதுவுமே நீ வெஸ்டீஜ்ல இல்ல. அப்ப கிட்டத்தட்ட ஒரு 40% இந்த காஸ்டிங், அதாவது இந்த விளம்பரத்துக்கோ இல்ல வந்து பல சேனல்ஸ்க்கோ செலவு பண்ணக்கூடிய விஷயங்களை இப்ப கம்பெனி என்ன பண்றாங்கன்னா அதுதான் திரும்ப நமக்கு ஒரு கமிஷன், ஒரு போனஸ் அப்படிங்கிற வகையில கொடுக்குறாங்க. ஏன் இதை கம்பெனி கொடுக்கணும்? ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த பொருட்களுக்கு விளம்பரங்கள் இல்லை. அப்ப பொருளை பயன்படுத்துற யாரோ ஒருத்தர் அவர் இந்த பொருட்கள் நல்லா இருக்கு அப்படின்னு நினைக்கும் போது அவர் தொடர்ந்து இந்த பொருளை வாங்குறாரு. அது மட்டும் இல்லாமல் அது நல்லா இருக்குன்னு தெரியும் போது மற்றவங்களுக்கு இந்த ப்ராடக்டை பத்தி ஒரு ரெக்கமெண்டேஷன் அவர் கொடுக்கிறார். அப்ப இந்த இடத்துல இந்த பொருளை வாங்கக்கூடிய நபர் அவர் தான் விளம்பரதாரர். அப்ப அந்த மிச்சமாகக்கூடிய பணத்தை தான் கம்பெனி என்ன பண்றாங்க, திரும்ப கமிஷன்ஸாக அது பொருளை வாங்கக்கூடிய நபர்களுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்றாங்க. சரி, இப்போ ஒரு 40% இதுல போயிடுச்சுன்னு வச்சுங்களேன். இப்ப கம்பெனிக்கு ஒரு ப்ராஃபிட் வேணுமா வேணாங்களா? டெஃபினட்டா ப்ராஃபிட் வேணும். ஏன்னா இந்தியா முழுக்க கம்பெனி ஆப்ரேட் பண்ணி ஆகும். அதுக்குண்டான செலவுகள் இருக்கு, மார்க்கெட்டிங் காஸ்ட் அப்படிங்கிறது இருக்கு. அப்ப இதுக்கு ஒரு 30% கம்பெனி வந்து இது எடுத்து வச்சா கூட இன்னொரு 30% இருக்கு. இந்த 30% கம்பெனி எதுல இன்வெஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்னா ப்ரொடக்ஷன்ல இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணுவாங்க.
அப்போ ஒரு தரமான பொருளை மார்க்கெட்ல லான்ச் பண்றதுக்காக ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் இங்க யூஸ் ஆகுது. அந்த ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் சஜஸ்ட் பண்ணக்கூடிய பொருட்கள் இதை மேனுஃபேக்சர் பண்ணி இன்னைக்கு மார்க்கெட்டுக்கு கொண்டு வராங்க. அப்ப 30% ஆல்மோஸ்ட் ஒரு ப்ரொடக்ஷன் பொழுது தரமான பொருளை நேரடியாக நம்ம கையில கொண்டு வந்து சேர்க்கிறது தான் வெஸ்டீஜ் நிறுவனத்தோட பிளான். இதுதான் மை சக்சஸ் பிளான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம்.